அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இந்த கேதாரநாத், அந்த கேதாரீஸ்வரரை நாம் தரிசனம் செய்வது எப்படி, அந்த கேதாரநாத் அந்த யாத்திரையை துவங்குவதற்கு முன்பு அவசியம் இந்த பதிவை நீங்கள் கேட்டுவிட்டு, இந்த பதிவை பார்த்துவிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் துவங்குவது என்பது உங்களுக்கு மிகவும் ஒரு எளிமையான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த பதிவில் இந்த கேதார்நாத் பயணத்திற்கு உண்டான முக்கியமான அனைத்து விஷயங்களையுமே நான் சொல்லியிருக்கின்றேன். பயணத்தின் போது அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது மற்றும் இந்த யாத்திரையின் போது அவசியம் நீங்கள் உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள், கேதாரநாத் ஆலயம் திறந்திருக்கக்கூடிய நாட்கள், தரிசனத்திற்கான நேரம், கேதாரநாத் ஆலயத்தை அந்த கோயிலை நாம் எவ்வாறு அடைவது, விமானம் மூலமாக, ரயில் மூலமாக, சாலை மார்க்கமாக மற்றும் மலையேற்றம் மூலமாக அந்த கேதாரீஸ்வரர், அந்த கேதாரநாத் ஆலயத்தை நம்ம எப்படி சென்று அடைவது என்று அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பயண வழிகாட்டியாகவே இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். அதனால் அவசியம் இந்த கேதாரநாத் யாத்திரையை துவங்குவதற்கு முன்பாக அந்த யாத்திரை செய்ய விரும்பும் அன்பர்கள் இந்த பதிவை பார்த்துவிட்டு நீங்கள் கேதாரநாத் உங்களுடைய அந்த ஆன்மீக பயணத்தை திட்டமிடுவது உங்களுக்கு மிகவும் ஒரு எளிமையானதாக இருக்கும். எனவே இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்த்து அனைத்து விவரங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுடைய பயணத்தை நீங்கள் திட்டமிடுதல் என்பது உங்களுக்கு மிகவும் அது ஒரு எளிமையான வழிமுறையாகவே இருக்கும். எனவே இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பதுடன் மட்டுமல்லாமல் இந்த பதிவை மற்றவர்களும் பார்த்து பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் செய்து, இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல இந்த கேதார்நாத் திருத்தலமானது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரபிரயாக் அந்த மாவட்டத்தில் கேதார்நாத் அந்த கௌரிகுண்ட் அந்த இடத்துல தான் இந்த கேதாரீஸ்வரர் திருத்தலமானது அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க ஆலயங்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் இந்த கேதாரநாத் திருத்தலமாகும். இந்த கேதார்நாத் திருத்தலமானது பஞ்ச கேதார ஆலயங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாகும். இந்த கோயிலானது மிக பல அற்புதமான சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இமயமலையின் எல்லையில் அமைந்துள்ள இந்த கேதாரநாத் திருக்கோயிலை பல்வேறு இயற்கை சீற்றங்கள் தாக்கியுள்ளது. ஆனாலும் இந்த கோயிலை எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலும் ஒரு துரும்பை கூட, இந்த கோயிலில் உள்ள ஒரு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இறைவன் தன்னுடைய திருவிளையாடல்களை பல இடங்களில் நடத்தியிருந்தாலும் இந்த திருத்தலமானது, இந்த கேதாரநாத் திருத்தலமானது ஒரு தனி சிறப்பையே கொண்டுள்ளது. இந்த கோயிலினுடைய தனி சிறப்பையும் அதனுடைய கம்பீரத்தையும் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த கேதார்நாத் திருக்கோயிலில் கடந்த 2013ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த இயற்கை பேரழிவுகள் நடந்தாலும் இந்த கோயிலில் ஒரு சிறிய விரிசல் கூட ஏற்படவில்லை என்பதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இது நமக்கு மட்டுமல்ல, புவியியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மற்றும் இந்த கட்டடக்கலை கலைஞர்களுக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமாக உள்ளது. அவ்வளோ மிகப்பெரிய அந்த பேரழிவின் போது கூட இந்த கோயிலுக்கு ஒரு சிறிய சேதாரமும் எதுவுமே ஏற்படவில்லை. அந்த வெள்ளத்திலையும் நிலச்சரிவையும் அந்த கோயிலினுடைய சுவரினுடைய பின்பகுதியில் ஒரு பெரிய பாறையானது தடுத்து அந்த கோயிலை பாதுகாத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 10 நூற்றாண்டுகளுக்கு மேலாக மிக மிக மோசமான அந்த வானிலை பாதிப்பு, இயற்கை பேரழிவுகள் அனைத்தையுமே கண்டுள்ள இந்த ஆலயமானது எந்த ஒரு சிறிய சேதாரமோ பாதிப்போ இல்லாமல் இன்றளவும் இந்த திருத்தலமானது அதே கம்பீரத்துடன் இருப்பதுதான் இந்த கேதாரநாத் ஆலயத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. கேதாரநாத் திருத்தலமானது இந்தியாவில் உள்ள அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷ் என்ற பகுதியிலிருந்து சுமார் 223 கிலோமீட்டர் தூரத்தில் 11,755 அடி உயரத்தில் மந்தாகினி ஆற்றங்கரையில் உள்ள
கர்வால் இமயமலையின் எல்லையில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் கடுமையான தட்பவெப்ப நிலையை கொண்டிருப்பதனால வருடத்தில் 6 மாதங்கள் மட்டுமே இந்த கோயிலானது திறந்திருக்கும். மற்ற 6 மாதங்கள் ஆலயமானது மூடப்பட்டு இருக்கும். இந்த திருத்தலமானது 6 மாதங்கள் தேவர்களாலும் மற்ற 6 மாதங்கள் மனிதர்களாலும் வழிபாடு செய்யப்படுகிறது. இன்றளவும் கேதார விரதம், அதாவது ஐப்பசி மாத அமாவாசை நாளில் வரக்கூடிய அந்த கேதார விரதமானது இந்த திருத்தலத்தில் மிகவும் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது. கேதார்நாத் கோயில் திறப்பு மற்றும் கோயில் மூடப்படும் நேரம் என்பது மிகவும் தெய்வீக சக்தி நிறைந்தது. அந்த நாள் மற்றும் நேரத்தை பண்டைய சடங்குகள் மற்றும் வானியல் கணக்கீடுகள் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த தீர்மானமானது ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அந்த பிரம்மாண்ட கொண்டாட்டத்தின் போது இந்த கோயிலானது திறக்கப்படக்கூடிய அந்த நாள் மற்றும் மூடப்படக்கூடிய நாள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். உகிமத்தில் உள்ள ஓம்காரேஸ்வரர் கோயிலில் உள்ள அந்த பூசாரிகள் தான் அந்த வானியல் கணக்கீடுகளை எல்லாம் ஆராய்ந்து அந்த பஞ்சாங்கத்தின் மூலமாக இந்த கோயில் திறக்கப்படக்கூடிய அந்த நாளை அறிவிப்பது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருத்தலமானது அக்ஷய திருதை, அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த அக்ஷய திருதை அன்றைய தினமானது இந்த திருத்தலமானது பக்தர்களுடைய தரிசனத்திற்காக திறக்கப்படுகிறது. அதே போல் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த தீபாவளி அடுத்து, இது ஐப்பசி மாத அமாவாசை தீபாவளியை அடுத்து 2 நாட்களுக்கு பிறகு பாய் தூஜ் என்ற ஒரு பண்டிகை, அதாவது சகோதரர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாகும். அந்த பண்டிகை நாளன்று அந்த தீபாவளி கழிந்து 2 நாட்கள் கழித்து இந்த ஆலயமானது மீண்டும் மூடப்படும். ஏனென்றால் அந்த 6 மாதங்கள் இந்த ஆலயமானது பனியால் மூடப்பட்டிருக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அந்த சித்திரை மாதம் அக்ஷய திருதியின் போதுதான் இந்த ஆலயமானது திறக்கப்படும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் அந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாளில் அன்று முதல் அக்டோபர் வரை இந்த ஆலயமானது திறந்திருக்கும். அதன் பிறகு தீபாவளியை ஒட்டி இந்த கோயில் நடையானது அடைக்கப்படும். அதன் பிறகு இந்த இமயமலையில் 6 மாதம் கடும் குளிர் காரணமாக இந்த ஆலயமானது பனிக்கட்டிகளால் மூடிவிடப்படும். எனவே கேதார்நாத் யாத்திரை புறப்படுவதற்கு முன்பு அங்கு உள்ள அந்த சீதோஷ்ண நிலை, கோயில் திறப்பு போன்ற விவரங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அதன் பிறகு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். கேதார்நாத் திருக்கோயிலில் தீபாவளியை ஒட்டி இந்த கோயில் நடையானது மூடப்படும். அந்த கோயில் நடை மூடப்படுவதற்கு முன்பாக கோயிலுக்குள் ஒரு மிகப்பெரிய நெய் விளக்கு ஆனது ஏற்றப்படும். பின்னர் கோயில் நடையானது மூடப்பட்டுவிடும். அதன் பின்னர் 6 மாதங்கள் கழித்து ஏப்ரல் மாதத்தில் பனிக்கட்டிகளை அகற்றி கோயிலை திறக்கும்போது அந்த கோயிலில் உள்ள விளக்கு ஆனது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அற்புத காட்சிகளை காண ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கேதார்நாத்தை நோக்கி வருவது வழக்கம். எனவே இந்த கோயிலின் சம்பிரதாயப்படி ஏப்ரல் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை மனிதர்களுக்கான வழிபாட்டிற்கான காலமாகவும், பனி மூடியிருக்கக்கூடிய காலத்தில் தேவர்கள் இந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்வதாக ஐதீகம். கேதார்நாத் யாத்திரை செல்ல விரும்பும் பக்தர்கள் கோடை கால மாதங்களான இந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள், ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்தில் அந்த அக்ஷய திருதியை என்று வருகிறதோ அன்றைய தினம்தான் இந்த ஆலயமானது பக்தர்களுடைய தரிசனத்திற்காக திறக்கப்படும். அன்று முதல் ஜூன் மாதம் வரை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற காலமாக கருதப்படுகிறது. அடுத்து ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பருவமழை காலம். அடுத்து அக்டோபர் முதல் மார்ச் வரை குளிர்காலம் என்பது ஆரம்பித்துவிடும். எனவே குளிர்காலத்தில் இந்த யாத்திரையை நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்பினால் அந்த நேரத்தில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவு காரணமாக நம்முடைய அந்த பயண பாதை என்பது தடைப்படக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். எனவே அந்த சார்தாம் யாத்திரையை நீங்கள் திட்டமிடுவதாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய பயணங்களை திட்டமிடுதல் என்பது மிக மிக அவசியம்.
பனிக்காலங்களில் கோயில் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 மாதங்கள் கோயிலில் உள்ள சிலைகளை குப்தகாசியில் உள்ள உகிமித் என்ற இடத்திற்கு கொண்டு சென்று அங்கு வழிபாடு செய்வது இங்கு நடைமுறையாக உள்ளது. எனவே கேதார்நாத் செல்லும் பக்தர்கள் அந்த குளிர்காலங்களில் உகிமித்தில் இறைவனை வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது. திருக்கேதாரத்தை அடைவதற்கு 16 கிலோமீட்டர்கள் நடைப்பயணமாகவோ அல்லது குதிரை வண்டியிலோ அல்லது பல்லக்கு சேவைகளின் மூலமாகவே நம் திருக்கேதாரத்தை அடைய முடியும். இருளில் இந்த திருக்கேதாரநாத்தில் ஒளிரக்கூடிய அந்த ஒளி விளக்குகள் இருளுக்கு இடையே நமக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக காட்சியளிக்கும். கேதார்நாத் சென்றிருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த உணர்வினை நிச்சயமாக உணர முடியும். இது போன்ற ஒரு உணர்வை அந்த ஒளி விளக்குகள் நமக்கு தரக்கூடிய அந்த நம்பிக்கை விளக்காக, அந்த கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை வேறு எங்குமே நாம் காண முடியாது. இனி இந்த கேதார்நாத் ஆலயம் அமைவதற்கு உண்டான புராண கதைகளை பார்க்கலாம். இந்த கேதார்நாத் ஆலயம் அமைவதற்கு பஞ்ச பாண்டவர்கள் காரணமாக இருந்ததை முதலில் பார்க்கலாம். மகாபாரத போரினுடைய விளைவாக பாண்டவர்கள் தங்களுடைய உறவினர்கள் ஏராளமானவர்களுடைய உயிர்களை கொன்றதால் தங்களுக்கு ஏற்பட்ட பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக சிவபெருமானை தேடி ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். இறுதியாக அவர்கள் கேதார்நாத் பகுதியில் வந்தடைந்த போது அங்கு ஒரு பெரிய அளவிலான காளையை கண்டார்கள். அந்த காளை, அந்த எருமையானது பீமனுடன் சண்டையிட்டது. அந்த சண்டையில் பீமன் அந்த எருமையின் வாலை பிடித்து இழுத்து சண்டையிட்ட போது அந்த எருமை 2ஆக பிரிந்தது. பிரிந்த எருமையின் முன்பகுதியானது நேபாளத்தில் உள்ள சிபாடோல் என்னும் பகுதியில் விழுந்தது. அந்த பகுதி தற்போது டோலேஸ்வர் மகாதேவ் கோயிலாக உள்ளது. அந்த எருமையினுடைய பின்பகுதி விழுந்த இடம் கேதார் பகுதியாகும். அதுவே தற்போது கேதாரேஸ்வரர் ஆலயமாக உள்ளது. அந்த சண்டையினுடைய இறுதியில் கேதார்நாத் பகுதியில் சிவபெருமான் ஒரு முக்கோண வடிவ லிங்கமாக பாண்டவர்கள் முன்பு தோன்றினார். அப்போது பீமன் தாம் சிவனுடன் சண்டையிட்டோம் என்பதை உணர்ந்து மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகி சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். பாண்டவர்களினுடைய பாவத்தை போக்கிய சிவபெருமான் கேதாரேஸ்வரராக பாண்டவர்களிடம், என்னுடைய பக்தர்கள் இங்கு பக்தியோடு வந்து தரிசனம் செய்தால் என் அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள் என்று கூறி மறைந்தார். காளையினுடைய பின்பகுதி கேதார்நாத்தில் தோன்றி அதிலிருந்து ஒரு ஜோதிர்லிங்கம் தோன்றியது. அன்று முதல் இந்த திருத்தலமானது சிவபெருமானுடைய சுயம்பு திருத்தலமான 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக இந்த கேதார்நாத் திருத்தலமானது வழிபாட்டிற்கு ஒரு மிக மிக உகந்த ஒரு திருத்தலமாக உண்டானது. சிவபெருமானினுடைய மற்ற 4 உடல் உறுப்புகளும் வெவ்வேறு இடங்களில் தோன்றின. அவரது தொப்புள் மத்மகேஸ்வரில் விழுந்தது. அவருடைய கைகள் துங்கநாத்தில் விழுந்தது. அவருடைய முகமானது ருத்ரநாத்தில் விழுந்தது. அவரது ஜடாமுடி கல்பேஸ்வரில் விழுந்தது. மத்மகேஸ்வர், கேதார்நாத், துங்கநாத், ருத்ரநாத், கல்பேஸ்வர் ஆகிய வெவ்வேறு இடங்களில் உள்ள இந்த 5 உடல் உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து பஞ்ச கேதார் என்று அழைக்கப்படுகிறது. கேதார்நாத் தரிசன யாத்திரைக்கு திட்டமிடக்கூடிய பக்தர்கள் அவசியமாக இந்த பஞ்ச கேதார்நாத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற இந்த 4 சிவாலயங்களுக்கும் கட்டாயம் செல்ல வேண்டும். இந்த திருத்தலத்தை சுற்றி பாண்டவர்களுடைய பல அடையாளங்கள் உள்ளன. பாண்டுகேஸ்வர் என்னும் இடத்தில் ராஜா பாண்டு உயிர் நீத்தார். இங்கிருக்கும் பழங்குடியினர் பாண்டவ நிருத்தியம் என்ற நடனத்தை ஆடுகின்றனர். பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு சென்ற இடமான ஸ்வர்கரோகிணி என்ற மலையுச்சி பத்ரிநாத்திற்கு சற்று தொலைவில் உள்ளது. பீமன் காட்டெருமை உருவத்திலிருந்த சிவபெருமானோடு சண்டையிட்ட போது சண்டையின் முடிவில் காட்சியளித்த சிவபெருமானுக்கு பீமன் நெய்யால் அபிஷேகம் செய்தான். அதன் நினைவாக இன்றும் கேதார்நாத்தில் இருக்கும் ஜோதிர்லிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. மேலும் தூய நீரும் வில்வமும் இங்கு வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்படுகின்றது. மிக பழமையான 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான இந்த சிவன் ஸ்தலமானது பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும்
புகழ்பெற்றதாக இருப்பதற்கு இந்த கோயிலினுடைய புராணம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணமாகும். அந்த புராணத்தை இப்பொழுது பார்க்கலாம். சிவபுராணத்தில் கோடிருத்ர சம்ஹிதையில் ஒரு சுவாரஸ்யமான அத்தியாயம் ஒன்று உள்ளது. அது விஷ்ணுவின் இரட்டை சகோதரர்கள் மற்றும் அவதாரங்களான நர மற்றும் நாராயணன் ஆகியோர் பத்ரிகா கிராமத்தில் ஒரு தற்காலிக சிவலிங்கத்தை அமைத்து சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் கடுமையான தவத்தை மேற்கொண்டனர். அதில் ஒரு பகுதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. அவர்களுடைய தீராத பக்தியாலும் கடும் தவத்தாலும் கவரப்பட்ட சிவபெருமான் இறுதியாக அவர்கள் முன் தோன்றி அவர்களிடம் ஒரு வேண்டுதலை கேட்டார். நரனும் நாராயணனும் சிவபெருமானிடம் இந்த இடத்தை தனது அசல் வடிவில் நிரந்தர வசிப்பிடமாக மாற்றும்படி கேட்டுக்கொண்டனர். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கேதார் என்ற இடத்தில் ஜோதிர்லிங்கமாக சிவபெருமான் தங்கினார். அதனால்தான் இந்த இடம் கேதார்நாத் என்று அழைக்கப்பட்டது. இங்கு ஈசனுக்கு கேதாரீஸ்வரர் என்ற பெயர். கேதார்நாத்தில் உள்ள அந்த நீரை அருந்துபவர்கள் சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்று இறுதியில் முக்தி அடைவதாக நம்பப்படுகிறது. மேலும் கேதார்நாத்தில் இறக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சிவபுராணம் சொல்கிறது. முதலாக இந்த கேதார்நாத் கோயில் அமைத்த பெருமை என்பது இங்கு தவம் செய்த பாண்டவர்களையே சாரும். அதன் பிறகு இந்த கோயில் அர்ஜுனனுடைய பேரனான ஜனமேஜயன் என்பவராலும் மேலும் அது விரிவாக்கம் செய்யப்பட்டது. தற்போதுள்ள கட்டிடமானது கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரனுடைய வருகையின் போது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இனி இந்த கோயிலினுடைய அமைப்பை பார்க்கலாம். இந்த கோயிலானது தரையிலிருந்து சுமார் 6 அடி உயர மேடையில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோயில் சுமார் 85 அடி உயரமும் 187 அடி அகலமும் கொண்டது. இந்த கோயிலினுடைய சுவர்கள் 12 அடி தடிமன் கொண்டதாக வலுவான கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலினுள் ஒரு கர்ப்ப கிரகமும் ஒரு மண்டபமும் உள்ளது. மேலும் கோயிலினுடைய முன்புறத்தில் நந்தி சிலை ஒன்று உள்ளது. கோயிலுக்குள் நுழைந்ததும் பஞ்சபாண்டவர்கள், கிருஷ்ணர், சிவபெருமானின் வாகனமான நந்திதேவர், சிவபெருமானின் காவலாளியான வீரபத்ரர், திரௌபதி போன்றவர்களுடைய சிலைகளையும் இந்த கோயிலினுள் காணலாம். கோயிலின் கருவறையினுள் முக்கோண வடிவிலான ஜோதிர்லிங்கம் அமைந்துள்ளது. இந்த கோயிலினுடைய முகப்பு மேற்சுவரில் ஒரு மனிதனின் தலை செதுக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இதே போன்றதொரு அமைப்பு கேதார்நாத்திற்கு அருகில் உள்ள மற்றொரு ஆலயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த அந்த ஆலயத்திலும் இதே அமைப்பு உள்ளது. இந்த கோயில் அமைந்துள்ள பகுதியானது செங்குத்தான பாறைகள் நிறைந்ததாகவும் பனிப்பாறைகள் சூழப்பட்டதாகவும் அமைந்துள்ளது. ஆதிசங்கரனுடைய சமாதியும் இந்த கேதார்நாத் கோயிலில் உள்ளது. ஆதிசங்கரர் சமாதி அடைந்த இடமும் இந்த கேதார்நாத் தான். ஆதிசங்கரர் இந்த கோயிலோடு சேர்த்து உத்தரகாண்டில் உள்ள பல கோயில்களை புனரமைத்தார். கேதார்நாத்தில் ஆதிசங்கரர் மகா சமாதி அடைந்தார். அவர் சமாதி அடைந்த இடம் கோயிலுக்கு பின்புறமும் அமைந்துள்ளது. ஆதிகுரு சங்கராச்சாரியாரின் சமாதி கேதார்நாத்தில் தரிசிக்க வேண்டிய ஒரு மிக பிரபலமான இடங்களில் ஒன்றாகும். தெய்வீக சார்தாம் யாத்திரை பத்ரிநாத், கேதார்நாத், யமுனோத்ரி மற்றும் கங்கோத்ரியை ஸ்தாபித்த பிறகு அவர் 32வது வயதில் இங்கு சமாதி அடைந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. சங்கராச்சாரியார் ஓய்வெடுக்கும் இடம் பார்வையாளர்களுக்கு ஒரு ஆனந்தமான மற்றும் அமைதியை தருவதாக அமைந்துள்ளது. அங்கு பக்தர்கள் முழுமையான மன அமைதியை பெறலாம். கேதார்நாத் கோயிலுக்கு பின்புறம் உள்ள ஆதிசங்கரனுடைய சமாதியின் அருகில் 12 அடி உயர ஆதிசங்கரின் சிலையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று திறந்து வைத்தார். இனி பார்வதி தேவி ஈசனிடம் இடபாகத்தை பெற்ற அந்த கேதார கௌரி விரதம் இந்த திருத்தலத்தில் உருவான வரலாறை இப்போது பார்க்கலாம். ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருந்தபோது
பிருங்கி முனிவர் தரிசனம் செய்ய வந்தார். அப்போது பிருங்கி முனிவர் சிவபெருமானை மாத்திரம் வலம் வந்து நமஸ்கரித்தார். இதை கண்ட பார்வதி தேவி சக்தியாகிய தன்னை விடுத்து சிவனை மட்டும் பிருங்கி முனிவர் நமஸ்கரிப்பது ஏன் என்று சிவபெருமானிடம் கேட்டார். அன்னையினுடைய கேள்வியினுடைய பொருளை அறிந்த சிவபெருமான், இந்த உலகிற்கு சிவன் இல்லையேல் சக்தி இல்லை எனவும் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த எண்ணினார். ஈசனுடைய மனதில் நினைத்ததை உணர்ந்த அன்னை கைலாயத்திலிருந்து இந்த கேதார மலைக்கு வந்து அங்கு தங்கி ஈசனை லிங்க வடிவமாக பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தாள் அன்னை பார்வதி தேவி. புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி அன்றைய தினம்தான் அன்னை பார்வதி தேவி இந்த பூஜையை தொடர்ந்து 21 நாட்கள் கடுமையான விரதத்தை மேற்கொண்டாள் அன்னை கௌரி. அன்னையினுடைய தவத்தை கண்டு மனம் கனிந்த ஈசன் அன்னையின் முன்பு பார்வதி தேவியின் முன்பு தோன்றினார். சர்வ ஜெகன்மாதாவான நீ வேண்டுவது என்ன என்று ஈசன் பார்வதி தேவியிடம் கேட்க, அப்போது அன்னை ஈசனை வணங்கி இந்த உலகில் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை உணர்த்த உலகின் முதலானோன தங்களில் பாதியை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். ஈசனும் அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்கி தன்னுடைய இடவாகத்தை அம்மைக்கு வழங்கி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். மனமகிழ்ந்த அன்னை தான் மேற்கொண்ட விரதமே தனக்கு இந்த வரத்தை வழங்கியது என்பதை உணர்ந்து இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவனை விட்டு பிரியாத ஆனந்தமான வாழ்வும் உண்டாகும் என்று ஆசீர்வதித்தார். அன்று முதல் கேதார கௌரி விரதம் என்பது இந்த பூவுலகில் முதன்மையான விரதமாக போற்றப்பட்டு இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கேதார கௌரி விரதம் அனைத்து நலன்களையும் அருளக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். செல்வங்கள் அனைத்தும் சேர்வதோடு அந்த சேர்ந்த செல்வம் நம்மிடம் நிலைத்து நிற்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த விரதம்தான் இந்த கேதார கௌரி விரதம். இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள். பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் விரைந்து அவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் என்பது உண்டாகும். வறுமை நீங்கி செல்வம் சேரவும் சேர்ந்த செல்வம் நிலைத்து நீடித்து இருப்பதற்கு இந்த கேதார கௌரி விரதத்தை நாம் தொடர்ந்து கடைபிடிப்பது மிக மிக உத்தமமானது. இந்த கேதார்நாத் ஆலயத்தில் கர்நாடக மாநிலத்தில் வீரசைவ ஜங்கம் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்த கோயிலினுடைய தலைமை அர்ச்சகராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கேதார்நாத் ஆலயத்தில் பூஜையின் போது கன்னட மொழியிலேயே மந்திரங்கள் உச்சரிக்கப்படுவது இந்த கோயிலில் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமாக உள்ளது. இந்த கோயிலினுடைய தரிசன நேரம் என்றால் காலை 4 மணி முதல் மாலை 3 மணி வரை. இனி இந்த கேதார்நாத்தில் உள்ள பஞ்ச கேதார ஸ்தலங்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்வால் கோட்டத்தில் சிவாலிக் மலையில் அமைந்துள்ளது தான் கேதார்நாத். துங்கநாத், ருத்ரநாத், மத்திய மகேஸ்வர் மற்றும் கல்பேஸ்வரர் ஆகிய 5 இடங்கள் பஞ்ச கேதார தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிவஸ்தலங்களில் சிவபெருமானினுடைய உடல் பாகங்கள் தோன்றியதாக சைவர்கள் நம்புகிறார்கள். இதனால் சிவபெருமானை கேதாரநாதன் என்று அழைக்கிறார்கள். கேதாரநாத் உடல், துங்கநாத் கைகள், ருத்ரநாத் முகம், மத்திய மகேஸ்வர் தொப்புள், கல்பேஸ்வர் தலைமுடி. கேதாரம் என்பது இமயமலை சாரலை குறிப்பதாகும். மலையை சார்ந்த வயல் பகுதியை கேதாரம் என்று அழைக்கிறார்கள். துங்கநாத் ஆலயத்தினுடைய சிறப்பை பார்க்கலாம். கேதார்நாத் யாத்திரையில் அவசியம் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த பஞ்ச கேதார ஸ்தலங்களில் ஒரு மிகப்பெரிய கோயில் இந்த துங்கநாத் கோயிலாகும். இந்த கோயிலினுடைய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இது உலகிலேயே மிக உயரமான சிவன் கோயிலாகும். நாகராபாணி கட்டடக்கலை பார்ப்பதற்கு மிக அழகாகவும் இருக்கும். இந்த கோயிலினுடைய கர்ப்ப கிரகத்தில் 10 பேர் மட்டுமே தங்க முடியும். சிவபெருமான் பாண்டவர்களிடமிருந்து மறைக்க
காளையாக மாறுவேடமிட்ட போது அவரது கரங்கள் இந்த இடத்தில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. கோயிலின் உள்ளே இருக்கும் கருங்கல் சிவபெருமானின் கையை குறிக்கிறது. கேதார்நாத் கோயிலுக்கு அருகில் பார்க்க வேண்டிய ஒரு மிக சிறந்த ஆலயங்களுள் இதுவும் ஒன்று. அடுத்தது ருத்ரநாத் கோயில். கேதார்நாத் யாத்திரையின் போது இந்த ருத்ரநாத் கோவிலின் தரிசனத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது பஞ்ச கேதார சுற்றுவட்டத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் மகாபாரதத்தின் பாண்டவர்களால் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. சிவபெருமானினுடைய தலை விழுந்த இடம். இந்தியா முழுவதிலும் உள்ள பக்தர்கள் சிவபெருமானிடம் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த கோயிலுக்கு வருவதாக ஐதீகம். மேலும் இந்த கோயிலை தவிர இங்கு சூரியகுண்ட், தாராகுண்ட், சந்திரகுண்ட், நந்தாகுண்ட் போன்ற பல புனித குண்டங்கள் இங்கு உள்ளன. அடுத்து மத்மகேஸ்வரர். இந்த மத்மகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் செல்லாவிட்டால் உங்களுடைய கேதார்நாத் பயணம் என்பது முழுமையடையாது. மத்மகேஸ்வரர் என்பது ஒரு புனிதமான நகரமானது. அற்புதமான இந்த மத்மகேஸ்வரர் கோயிலின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இங்கு சிவபெருமானின் தொப்புள் விழுந்ததாக ஐதீகம். இரண்டாவது பாண்டவ சகோதரர் பீமன் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக இந்த கோயிலை கட்டியதாக ஐதீகம். பார்வதி தேவி அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் சரஸ்வதி போன்றவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்ற சிறிய கோயில்களும் இங்கு உள்ளன. இந்த இடங்களின் அழகிய நிலப்பரப்பும் மற்றும் இயற்கை அழகும் நம் மனதை மகிழ்விப்பதோடு மட்டுமல்லாமல் மலையேற்றம் செய்வதற்கு ஒரு மிக சிறந்த இடமாகும். அடுத்தது கல்பேஸ்வரர் கோயில். சாமோலி மாவட்டத்தில் அமைந்துள்ள அற்புதமான கல்பேஸ்வரர் கோயில் சிவபெருமானின் முடி அல்லது இழைப்பூட்டு விழுந்த ஒரு புனித தலமாகும். இந்த கோவில் பஞ்ச கேதார சுற்றுவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான கோயிலாகும். இந்த ஆலயங்களை தரிசிப்பதன் மூலமாக தான் உங்களுடைய கேதார்நாத் யாத்திரைக்கான அந்த ஆன்மீக பயணம் என்பது முழுமையடையும். அடுத்து ஜோஷிமத்துக்கு செல்லும் அந்த மலையேற்ற பாதை இங்கு மிகவும் பிரபலமானது. சந்நிதியை தவிர கோயிலுக்குள் இருக்கும் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் கல்பேஸ்வரர் மரம். இது புராணங்களின்படி ஒரு நபரினுடைய விருப்பத்தை முற்றிலுமாக அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகும். கேதார்நாத் கோயிலுக்கு அருகில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்று. அடுத்து கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1982 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது கௌரிகுண்ட். இந்த கௌரிகுண்ட் பார்வதி தேவிக்கான ஒரு பழமையான கோயிலாகும். சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக பார்வதி தேவி இங்கு வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கௌரிகுண்டில் வெந்நீர் ஊற்று என்று உள்ளது. இது மிகுந்த மருத்துவ குணம் மட்டுமல்லாமல் இதனை தரிசிக்கும் பக்தர்களுடைய பாவத்தை இந்த வெந்நீர் ஊற்று போக்குவதாக நம்பப்படுகிறது. இந்த கௌரிகுண்ட் ஆலயத்தில் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானினுடைய உலோக சிலைகள் உள்ளது. கேதார்நாத்தில் பார்க்க வேண்டிய மிக சிறந்த இடங்களில் இதுவும் ஒன்று. அடுத்து சோன்பிரயாக். சோன்பிரயாக் ஒரு அழகான சிறிய கிராமமாகும். இது 1829 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது 2 புனித நதிகளான சோன்கங்கா மற்றும் மந்தாகினி சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாகும். இந்த நதிகளில் நீராடுவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது. இந்த கேதார்நாத் யாத்திரையின் போது இந்த அனுபவத்தை நிச்சயமாக மறக்க முடியாது. அடுத்தது திரியுகி நாராயணன் கோயில். உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள திரியுகி நாராயணன் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் விஷ்ணுவினுடைய கோயிலாகும். இந்த கோயில் துவாபர யுகத்தில் பாண்டவர்களால் கட்டப்பட்டது. அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட இந்த கிராமத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்ததாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலின் முன் இன்றும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வற்றாத சுடர் ஹவன் குந்த் என்று பெயர். இந்த புனிதமான சுடரானது திருமண வைபவத்தின் போது ஒரு சாட்சியாக நம்பப்படுகிறது. அடுத்து ஃபாட்டா. ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஃபாட்டா ஒரு அழகிய சிறிய எழில் சூழ்ந்த ஒரு கிராமமாகும்.
கேதார்நாத்தினுடைய மிக பிரபலமான ஒரு சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாகும். கேதார்நாத் சன்னதியை அடைவதற்கு பக்தர்கள் இங்கு நின்று செல்வது வழக்கம். இது ஒரு மிகவும் அமைதியான, நல்ல அதிர்வுகள், நேர்மறையான அதிர்வுகள் கொண்ட ஒரு அமைதியான சூழ்நிலையினுடைய ஒரு அற்புதமான நிறுத்தமாகும். ஃபாட்டா ஹெலிகாப்டர் சேவைகளுக்கு மிகவும் பிரபலமான இடம். ஹெலிகாப்டர் மூலம் கேதார்நாத்தை அடைய விரும்புபவர்கள் இந்த இடம், அதாவது இந்த ஃபாட்டாவிலிருந்து ஹெலிகாப்டர் சேவைகளை பெறலாம். இந்த ஃபாட்டாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கேதார்நாத்தை அடைய வெறும் 8 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். அடுத்து தரிசிக்க வேண்டிய இடம் தியோரியா தால். இது இந்தியாவினுடைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய இயற்கை ஏரியாகும். இந்த ஏரியை சுற்றிலும் அடர்ந்த பசுமையான சூழல் மற்றும் பனிபடர்ந்த சிகரங்கள் உள்ளது. ஏரியில் உள்ள அற்புதமான சௌகாம்பா சிகரத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு சுற்றுலா பயணிகளை மிகவும் வியக்க வைப்பதாக உள்ளது. மீன்பிடித்தல் மற்றும் பறவைகளை பார்ப்பதற்கு இது ஒரு மிக சிறந்த இடமாகும். இந்த இடத்தை பேருந்துகள் மற்றும் ஜீப்புகள் மூலம் மிக எளிதில் அடையலாம். ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலும், டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலும் தியோரியா தாலுக்கு செல்வதற்கு உகந்த நேரமாக இருக்கிறது. அடுத்ததாக குப்த காஷி. கேதார்நாத் யாத்திரையின் போது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. கேதார்நாத் கோயில் யாத்திரையின் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க ஒரு மிக சிறப்பான மற்றும் சரியான இடமாகும். குப்த காஷி அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் காசி விஸ்வநாதர் கோயில்களுக்கு பெயர் பெற்றது. இந்த கோயில் பண்டைய காலத்தில் சிறந்த கட்டிடக்கலை பாணியை பிரதிபலிப்பதாக உள்ளது. புராணங்களின்படி பாண்டவர்களை சந்திப்பதை தவிர்ப்பதற்காக சிவபெருமான் இங்கு சிறிது காலம் மறைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து காளிமத். காளிமத் காளி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித இடமாகும். இந்த இடம் உகிமாத்துக்கு அருகில் சுமார் 1800 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் சுமார் 108 சக்தி பீடங்கள் உள்ளது மற்றும் காளிமத் கிராமம் அவற்றில் ஒன்று. புராணங்களின்படி தேவி ரக்தவிஜா என்ற அரக்கனை கொன்ற இடம் இது. இங்குள்ள காளி தேவி கோயிலுக்கு குறிப்பாக நவராத்திரியின் போது ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்வது வழக்கம். அடுத்தது உகிமத். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1317 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கேதார்நாத்தின் குளிர்கால வாசஸ்தலமாகும். குளிர்காலத்தில் முக்கிய கேதார்நாத் கோயில்கள் மூடப்பட்டிருக்கும் போது பக்தர்கள் உகிமத்தில் இறைவனை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது வழக்கம். ஆண்டு முழுவதுமே இந்த கோயிலுக்கு செல்லலாம். அடுத்தது சோப்தா. இது மினி சுவிட்சர்லாந்து என்று பிரபலமாக அழைக்கப்படுவது. இந்த சோப்தா உத்தரகாண்ட் மாநிலத்தின் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2900 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு அழகிய பள்ளத்தாக்காகும். இது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பெரும்பாலும் ஈர்க்கக்கூடியது. சோப்தாவிலிருந்து வரும் திரிசூல், நந்தாதேவி மற்றும் சௌகாம்பா போன்ற இமயமலை தொடர்களின் பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சிகள் காண்பவர்களுடைய மனதை மயக்குவதாக அமைந்திருக்கும். அடுத்தது அகஸ்ட் முனி. அகஸ்திய முனிவரின் புகழ்பெற்ற கோயிலாகும். அகஸ்த முனி கேதார்நாத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் மந்தாகினி நதிக்கரையில் அமைந்துள்ளது. முனிவர் இந்த இடத்தில் ஓராண்டு தியானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் கோயிலின் சுவர்களில் இந்து கடவுள் மற்றும் தெய்வங்களினுடைய அற்புதமான அழகிய சிற்பங்களை கண்டு களிக்கலாம். பைசாகி பண்டிகையின் போது இந்த கோயிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் கூடுவார்கள். சுற்றுலா பயணிகள் மந்தாகினி ஆற்றில் மீன்பிடித்து மகிழ்வது மறக்க முடியாத அனுபவத்தை பெற்றுத்தரும். கேதார்நாத் யாத்திரை அந்த வழிபாட்டில் மலையேற்றத்தை நீங்கள் தவிர்க்க முடியாது. மலையேற்றத்தை செய்தால்தான் நீங்கள் அந்த வழிபாட்டு தலங்களை நீங்கள் வழிபாடு செய்ய முடியும். துங்கநாத் மலையேற்றம், சோராபரி மலையேற்றம், வாசுகி மலையேற்றம், மாயாலி பாஸ் மலையேற்றம் மற்றும் பைரோன் மந்திர் மலையேற்றம் போன்ற பல அழகிய மலையேற்ற பாதைகள்
மனதை மயக்க வைக்கக்கூடிய ஒரு மிகவும் ரம்மியமான ஸ்தலங்களாகும். கேதார்நாத் யாத்திரைக்கு செல்வதற்கு முதலில் ஹரித்வார் அல்லது ரிஷிகேஷுக்கு ரயில் அல்லது விமானம் மூலம் செல்ல வேண்டும். அங்கிருந்து நீங்கள் கேதார்நாத் செல்லும் பேருந்து அல்லது டாக்ஸியை பயன்படுத்தி கொள்ளலாம். கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள கௌரிகுண்டிலிருந்து நீங்கள் நடைப்பயணமாக அல்லது குதிரை அல்லது டோலி போன்ற போக்குவரத்துகளை பயன்படுத்தி கேதார்நாத் கோயிலை சென்றடையலாம். விமானம் மூலம் கேதார்நாத் செல்வதற்கு டேராடூனின் ஜாலிகிராண்ட் விமான நிலையம் இங்கு அருகில் உள்ள விமான நிலையமாகும். கேதார்நாத்தை அடைய கடைசி சாலையான கௌரிகுண்டிற்கு செல்ல டாக்ஸி அல்லது வண்டிகள் கிடைக்கும். அதன் பிறகு கேதார்நாத்தை அடைவதற்கு 18 கிலோமீட்டர் மலை ஏற வேண்டும். டேராடூனில் இருந்து ஹெலிகாப்டர் சேவைகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கேதார்நாத் கோயிலுக்கு அருகிலேயே தங்குவதற்கு நிறைய விடுதிகள் மற்றும் தங்கும் இடங்கள் உள்ளது. கேதார்நாத் யாத்திரைக்காக நீங்கள் பயணமிட திட்டமிட்டீர்கள் என்றால் முதலிலேயே ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். கேதார்நாத் யாத்திரைக்கு செல்ல விரும்புபவர்கள் முதலில் ஆன்லைனில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளணும். ஆன்லைனில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த சார்தாம் யாத்திரைன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் காட்டக்கூடிய அந்த ஃபார்ம் ஒன்று வரும். அந்த ஃபார்மில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர், அட்ரஸ்ஸு, எப்படி நீங்கள் யாத்திரைக்கு போகிறீங்க, நீங்கள் தனியாக போகிறீங்களா இல்லது ஏதாவது ஒரு குரூப்போடு போகிறீங்களா, ஏதாவது எமர்ஜென்சி இன் கேஸ்னால் யாரை காண்டாக்ட் பண்ணணும், இப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே அந்த ஃபார்மில் இருக்கும். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்களோட ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஒரு கியூஆர் ஸ்கேனரும் இருக்கும். அந்த பிடிஎஃப்பை அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் இங்கே இந்த கேதார்நாத் ஆலயத்துக்கு வந்தோடனே இங்கே சர்வீஸ் சென்டர்னு இருக்கும். அங்கே அந்த ஸ்கேன் அதை நீங்கள் காமிச்சிங்கனாலே நீங்கள் மலை ஏறுவதற்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனுமதியே கிடைக்கும். அனுமதி வாங்காமல் நீங்கள் மலை ஏற முடியாது. முதல்லையே நீங்கள் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் இந்த சர்வீஸ் சென்டர்லேயே நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் இங்கே இருக்க அந்த ஆஃபீஸ்லேயே எல்லாமே உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேகை நீங்கள் வாங்கினா தான் நீங்கள் மலை ஏறத்துக்கு அனுமதிக்கப்படுவீங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், மேலே மலையிலையோ அல்லது அந்த கௌரிகுண்ட்லேயோ ஏடிஎம் எங்கேயுமே இல்லை. அதனால் அந்த சோன்பிராக்லேயே அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே ஏடிஎம் இருக்கும். அந்த ஏடிஎம்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து வைத்து கொள்ளணும். ஏன்னா மேலே எங்கேயுமே கிடையாது. கௌரிகுண்ட்லேருந்து மேலே கேதார் மலை வரைக்கும் எந்த இடத்துலையுமே நீங்கள் ஏடிஎம்மு உங்களுக்கு கிடையாது. அதனால் சோன்பிராக்லேயே நீங்கள் ஏடிஎம்மில் பணத்தை எடுத்து வைத்து கொள்வது தான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். மேலும் யாத்திரை செல்லும்போது உங்களுக்கு தேவையான அந்த மருந்து மற்றும் முதல் உதவி பொருட்கள், ஆடைகள், அதாவது அந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு அந்த சூடான ஆடைகளையும் நீங்கள் உங்களுடன் எடுத்து செல்வது மிக மிக அவசியம். கேதார்நாத் ஆலயத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்வதற்கு கேதார்நாத் ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஹெலிபேடுகள் ஃபாட்டா, செர்சி மற்றும் குப்தகாஷி. இந்த ஹெலிகாப்டர் சேவைகளை பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் ஐஆர்சிடிசி அல்லது தனியார் சுற்றுலா நிறுவனம் மூலமாக அந்த ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் சேவைகள் மூலமாக அந்த ஹெலிகாப்டர் சேவையை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். கேதார்நாத் யாத்திரை அந்த பயணத்தை துவங்குவதற்கு முன்பு, திட்டமிடுவதற்கு முன்பே அங்குள்ள வானிலை மற்றும் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய பயணத்தை நீங்கள் திட்டமிட வேண்டும். கோயிலினுள் புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. கௌரிகுண்டிலிருந்து கேதார்நாத்தை அந்த ஆலயத்தை அடைவதற்கு 16 கிலோமீட்டர் தூரம். அந்த நீல மலையேற்ற தூரத்தை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 6 முதல் 8 மணி நேரம் ஆகும். உங்களுடைய உடல்நிலை இந்த மலையேற்றத்தை செய்வதற்கு ஏதுவானதாக இல்லை என்றால் நீங்கள் சிவபெருமானுடைய அந்த புனிதமான ஆலயத்தை அடைவதற்கு குதிரை வண்டி அல்லது பல்லக்கு மூலமாக நீங்கள் கேதார்நாத் ஆலயத்தை எளிதில் அடையலாம். கேதார்நாத் ஆலயமானது டெல்லியிலிருந்து சுமார்
445 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஹரித்வாரிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ரிஷிகேஷிலிருந்து சுமார் 225 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. டேராடூனிலிருந்து சுமார் 264 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னையிலிருந்து சுமார் 2620 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஹைதராபாத்திலிருந்து 1980 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெங்களூரிலிருந்து 2250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கேதார்நாத் புனித யாத்திரையை திட்டமிடுவதற்கு முன்பு நீங்கள் அவசியம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய அந்த பயண குறிப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த கேதார்நாத் திருத்தலமானது அதிக உயரத்தில் இருப்பதனால இந்த வானிலையை நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியாது. எனவே வானிலை முன்னறிவிப்பை அவ்வப்போது சரிபார்த்து அதற்கேற்ப நீங்கள் திட்டமிடுதல் வேண்டும். இங்கு தட்பவெப்பநிலை மாறுபாடு ஏற்படுவதனால நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஒரு நாள் கூடுதலாக திட்டமிடுவது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏனென்றால் சரியான ஓய்வு எடுப்பது மற்றும் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நிதானத்துடன் தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக உடற்தகுதி. இந்த யாத்திரை, அதாவது இந்த கேதார்நாத் யாத்திரை தலமானது மிக அதிக உயரத்தில் அமைந்திருப்பதனால உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வூட்டக்கூடிய இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு உங்கள் தகுதியை தகுந்த மருத்துவரனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் இந்த பயணத்தை துவங்குவதற்கு முன்பே உங்களுடைய உடற்தகுதியை பரிசோதனை செய்து உங்களுடைய பயணத்தை துவங்குவது சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக தங்கும் இடம். கேதார்நாத்தில் அந்த பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் எந்த பருவ காலத்தில் நீங்கள் கோயிலுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கீங்களோ அதற்கு ஏற்றாற் போல தங்கும் இடங்களை நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்வது ஒரு மிக முக்கியமானதாகும். இந்த கோயிலினுடைய வழிகாட்டுதல்களை கட்டாயமாக கோயிலினுடைய வழிகாட்டுதலின்படி அந்த கோயிலுக்கு உண்டான கண்ணியமான உடைகளையே நீங்கள் அணிய வேண்டும். கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பே காலணிகளை கழற்ற வேண்டும். கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் தகுந்த ஆவணங்கள், அதாவது ஆதார், பாஸ்போர்ட் போன்ற உங்களுடைய அடையாள அட்டைகளை, அந்த ஆவணங்களை அவசியம் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். மேலும் உங்களுடைய மொபைல் ஃபோன்களில் அவசர தொடர்பு எண்கள், அதாவது பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு தொடர்பு எண்கள், இது போன்ற எண்களை அவசியம் நீங்கள் உங்களுடைய தொலைபேசியில் சேமித்து வைக்க மறவாதீர்கள். மேலும் மலையேற்ற அந்த பயணத்தை துவங்குவதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய காலை உணவை மிகவும் எளிதான ஒரு லேசான உணவை எடுத்துக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மலையேற்ற பயணத்தின் போது நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு வகைகள், அதாவது இந்த உலர்பழங்கள், இது போன்ற உணவு வகைகளை நீங்கள் உங்களுடன் எடுத்து செல்வது சிறப்பு. மலையேற்றத்தின் போது நீங்கள் மலை ஏறுவதற்கு முன்பே, ஏனென்றால் மலைப்பகுதிகள் நான் முன்பே சொன்னவாறு ஏடிஎம்கள் எதுவும் இல்லை. எனவே மலைப்பாதை பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த சோன்பிரயாகிலேயே நீங்கள் ஏடிஎம்மை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான போதுமான பணத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த யாத்திரையின் போது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொடர்பில் தொடர்ந்து இருப்பதற்கு உங்களுடைய மொபைல் சார்ஜருடன் உங்களுடைய பவர் பேங்க்கையும் நீங்கள் எடுத்து செல்வது உங்களுக்கு அந்த தொலைபேசியை பயன்படுத்துவது எளிதானதாக இருக்கும். கேதார்நாத் யாத்திரை செல்வதற்கு சிறந்த நேரம் என்றால் அந்த ஏப்ரல் மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை. அதன் பிறகு ஜூலை முதல் செப்டம்பர் மாதங்களில் அதிக மழை பெய்யக்கூடிய காலகட்டம் என்பதால் அந்த மழை காலத்தில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளை இந்த கேதார்நாத் யாத்திரைக்கு அழைத்து செல்லும்போது அவர்கள் உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சரிபார்த்து மருத்துவரை ஆலோசித்து அதன் பிறகு உங்களுடைய பயணத்தை திட்டமிட வேண்டும். மொபைல் நெட்வொர்க்கை பொறுத்தவரை ஏர்டெல் மற்றும் ஜியோ கேதார்நாத் அந்த ஆலயத்தில் எல்லா இடங்களிலுமே இருக்குது. சில இடங்களில் மலையேற்றத்தின் போது நன்றாகவே இருக்கும். சில இடங்களில் நெட்வொர்க் சிக்னல் மிக பலவீனமானதாகவும் சில இடங்களில் நெட்வொர்க் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது சில சமயங்களில் ஏற்படும். கேதார்நாத் யாத்திரையில் அந்த மலையேற்றத்தின் போது முதுகு பைகளை எடுத்து செல்வது உங்களுக்கு வசதியானதாக இருக்கும்.
மேலும் லேசான கம்பளி, மலை ஏற்றத்திற்கு வசதியான காலணிகள், மலை ஏற்றத்திற்கு தகுந்தாற்போல் உடைகள் மற்றும் சன்கிளாஸ், கேப், காற்று புகாத ஜாக்கெட் இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து செல்வது அவசியம். மேலும் மலையேற்றத்தின் போது அவசியம் ஒரு வாக்கிங் ஸ்டிக், டார்ச் இது போன்ற பொருட்களை கட்டாயம் உங்களுடன் வைத்திருங்கள். மலையேற்றத்தின் போது உணவுப் பொருட்களாக உலர்ந்த பழங்கள் அவசியம் வைத்திருங்கள். அது மட்டுமல்லாமல் தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்ல மறவாதீர்கள். மலைப்பாதைகளில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்பதால் நீங்கள் மழை கோட் மற்றும் குடைகளை எடுத்து செல்ல மறவாதீர்கள். மலையேற்றம் செய்வதற்கு முன்பு உங்களுடைய உடலை பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். இதயம் மற்றும் சுவாச பிரச்சனை கோளாறு உள்ளவர்கள், இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரிடம் தகுந்த பெறாமல் நீங்கள் மலையேற்றத்தை மேற்கொள்ளக்கூடாது. கேதார்நாத் யாத்திரை அந்த மலையேற்றத்தை அதிகாலை 4 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. எனவே அந்த நேரத்திலேயே நீங்கள் மலையேறுவதை திட்டமிட வேண்டும். அன்பு நேயர்களே, கேதார்நாத் புனித யாத்திரைக்கு திட்டமிடுபவர்கள் அவசியம் இந்த காணொளியை கண்டு இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு அந்த கேதார ஈஸ்வரரை கண்டு சகலவித நலன்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். கேதார்நாத் யாத்திரைக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் மற்றும் செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பக்தர்களும் இந்த பதிவை கண்டு நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே அந்த கேதாரீஸ்வரனுடைய பரிபூரண அருளை நிச்சயம் பெற முடியும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.